உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் முதலில் எங்களது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நாம் மிகவும் ஆர்வமாக எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஆவணி மாதத்துக்குண்டான பலன்கள், அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி முதல் செப்டம்பர் 16ஆம் தேதி வரை கிரக நிலைகள் எவ்வாறு இருக்கிறது, சூரியன் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த மாதத்தை தான் ஆவணி மாதம் என்றும் சிம்ம மாதம் என்றும் ஜோதிடத்தில் அழைக்கப்படுவதுண்டு. சிம்மத்திற்கு மேலான மாதமும் இல்லை, சிவனுக்கு மேலான ஒரு தேவனும் இல்லை என்பதுதான் சொல்லடை. இந்த ஆவணி மாதத்துக்குண்டான சிறப்புகள் என்று எடுத்துக்கொண்டால் அமர்க்களமான கிருஷ்ண ஜெயந்தி 26/8 கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடப்படுகிறது. செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அனைத்து இடங்களிலும் கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. 15ஆம் தேதி திருவோணம் நட்சத்திரம் சஞ்சாரம் செய்யக்கூடிய அந்த நாள்தான் ஓணப்பண்டிகை கேரளத்தில் பிரபலமாக கொண்டாடப்படுகிறது. ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாள், பூமி பூஜை செய்வதற்கு மிகவும் உகந்த நாளாக இருக்கிறது. ஆவணி மூலம் அன்று மதுரையில் மீனாட்சி சுந்தரேஸ்வர் ஆலயத்தில் பிரதானமான வழிபாடுகள் மற்றும் அர்ச்சனைகள் செய்யப்படுகிறது. இவை மிகவும் விசேஷமான வழிபாடுகளாகும். ஒவ்வொரு ராசிக்கும் இந்த கிரக மாற்றங்கள், இந்த கிரக பார்வைகள் என்ன செய்ய போகிறது என்பதை இப்பொழுது நாம் விவரமாக காண இருக்கிறோம். மீனராசிக்கு பலன் சொல்வதற்கு வெகு நேரமாக காத்து கொண்டிருக்கிறேன். 7.5 சனியின் பாதிப்பு, என்னால் ஒன்றும் முடியவில்லை, முடங்கிவிட்டேன் என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல மீனராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள், புதிய தொடர்பு, புதிய வெற்றி என்பது ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். மீனராசிக்கு ராசியாதிபதி குரு 3ஆம் வீட்டில் மறைந்து விட்டது என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். 3ஆம் வீடு என்பது வெற்றி ஸ்தானம். 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு 9ஆம் வீட்டை பார்க்கிறார். 9ஆம் வீட்டின் அதிபதி 10ஆம் வீட்டை பார்க்கிறார். இது பார்வை பரிவர்த்தனை. இந்த பரிவர்த்தனை என்பது இந்த செவ்வாய் மிதுன ராசிக்கு சஞ்சாரம் செய்த பிறகு கிடைக்கும். அதுவரை செவ்வாய் குருவின் கூட்டணி என்பது குரு மங்கள யோகமாக, செவ்வாயின் வீரியம் கட்டுப்பட்டு குருவின் வேகம் விவேகம் இரண்டும் சேர்ந்து, குருவின் விவேகம் மற்றும் செவ்வாயின் வேகம் இரண்டும் சேர்ந்து இவர்களது முயற்சிகளில் வெற்றி என்பதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. செவ்வாய் 4ஆம் வீடு என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம். இவர்களுக்கு தனஸ்தானாதிபதி சுகஸ்தானத்தில். அப்படின்னா இந்த தனம் என்பது இவர்களுடைய பொருள், வருமானம். அதன் மூலம் இவர்களுக்கு சுகம் என்றால் கம்ஃபர்ட், லக்ஸுரி, வீடு, வாகனம், மனை போன்ற விஷயங்கள், இவை அனைத்திலும் ஒரு நல்ல அபிவிருத்தி என்பதை இவர்கள் ஏற்படும். ஏனென்றால் ஒரு புதிய வாகனம் வாங்குவது, அல்லது இவர்கள் இது நாள் வரை கட்டி கொண்டிருந்த வீடு பாதியில் நிற்கிறது, அதனை முழுவதுமாக முடித்து விடுவது, அதில் ஒரு புது பொலிவு என்பதை ஏற்படுத்துவது, அதன் மூலம் பல வாடிக்கையாளர்களை தங்கள் பக்கம் ஈர்ப்பது, புதிதாக யோசிப்பது. இதற்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்தி ஸ்தானத்தில் புத்தி காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பிரமாதமான யோசனைகளையும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தி, இந்த புதன் 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பதனால் இதன் மூலம் ஏராளமான லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. 9ஆம் இடம் பாக்யஸ்தானம், 10ஆம் இடம் ஜீவனம், 11ஆம் இடம் லாபம். இதற்கு சுகஸ்தானாதிபதியின் பார்வை. லாபஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடையக்கூடிய அந்த வீடு, அதாவது மகரத்தை செவ்வாய் அஷ்டம பார்வையாக பார்ப்பது என்பதும் இவர்களது பூமி, இவர்களது வாகனம், இவர்களது இயந்திரங்கள், சார் இந்த இயந்திரத்தை நான் விற்க வேண்டும் என்று காத்திருந்தேன், இதற்கு ஒரு நல்ல விலை இப்பொழுதுதான் எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது.
முதல் தரமான ராஜயோகத்தை குரு, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் இவர்களுக்கு கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. மேலும் 6ஆம் வீட்டில் சூரியன் என்ற கிரகம் ஆட்சியாக இருந்தாலும், இந்த சூரியன் என்பது ருணம், ரோகம், சத்ருஸ்தானாதிபதியாக இருந்தாலும், தனுர் ராசிக்கு ராசியாதிபதி குருவுக்கு சூரியன் நட்பு கிரகம் என்ற ஒரு விதியில் வருவதால், நட்பு என்று வரும்பொழுது இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கடனாக இருக்கட்டும், அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேன்மையாக இருக்கட்டும், அல்லது வெளிநாட்டு தொடர்பிலிருந்து இவர்களுக்கு வரக்கூடிய அனுகூலமான விஷயங்களாக இருக்கட்டும், படிப்படியாக ஒரு முன்னேற்றம் என்பதை இவர்கள் எதிர்பார்க்க முடியும். அஷ்டமாதிபதி சுக்கிரன் 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய காலகட்டம் நான் போன மாதம் சொன்னது போல் ஒரு விதத்தில் விபரீத ராஜயோகம். 8ஆம் வீட்டின் அதிபதி 6ஆம் வீட்டுக்கு தொடர்பு என்பது திடீர் ராஜயோகத்தை கொடுக்கும். பிறகு இதே சுக்கிரன் 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டம் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் யோகம் என்ற அமைப்பில் வருகிறது. சுக்கிரன் 7ஆம் வீட்டில் மறைந்தாலும், அதாவது இங்கு மறைவு ஸ்தானம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டாம், சுக்கிரன் 7ஆம் வீட்டில் நீசம் அடைந்தாலும் குருவின் பார்வையில் சுக்கிரனும் கேதுவும் வந்து அமர்வதனால் இதன் கெடுதலான பலன்கள் முழுவதுமாக கட்டுப்படும். சுக்கிரன் ராசியை பார்க்கிறது. மீனராசி என்பது சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு. இந்த வீட்டை சுக்கிரன் பார்க்கும் பொழுது இவர்களே எதிர்பாராத ஒரு புது பொலிவு, ஒரு புது தேஜஸ், நாம் செல்லக்கூடிய இடங்களில் பலரை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு, அதன் மூலம் பொதுத்தளத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம், நாம் வெளிப்படுத்தக்கூடிய கருத்துக்களை பலர் பாராட்டுவது, அதன் மூலம் நமக்கு ஒரு அங்கீகாரம் என்பது ஏற்படுத்தக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது. இவர்களது வீடு, வாகனம், மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அபிவிருத்தி என்பது கண்டிப்பாக ஏற்படும். 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இந்த சனி என்ற கிரகம் இப்பொழுது வக்கரமடைந்திருக்கிறது. இதனால் பல மீனராசிக்காரர்கள் இந்த 7.5 சனி ஆரம்பித்த பிறகு எனக்கு கால் வலி வந்துவிட்டது, முழங்கால்களில் வலி ஏற்படுகிறது, இரவு நேரங்களில் உறக்கமில்லை, பலவிதமான கனவுகள், தொல்லைகள் என்பது இருக்கிறது, எனக்கு வரவேண்டிய வாய்ப்புகள் என்பது இது நாள் வரை வரவில்லை, வெளிநாடுகளில் சென்று எனது பையனோ பொண்ணோ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், வெளிநாட்டில் படித்து முடித்து விட்டார், அவருக்கு ஒரு வேலை கிடைக்கவில்லை, வாங்கின கடனுக்கு என்னால் இஎம்ஐ கொடுக்க முடியவில்லை, வரக்கூடிய ஃபோன் கால்களில் கடன் கொடுத்தவர்கள் என்னை தொந்தரவு செய்கிறார்கள் என்று வெளியே சொல்ல முடியாத பலவிதமான துக்கங்களுடன் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த சனி வக்கரம் என்பது இதன் எதிர்மறையான பலன்கள் விலகி மூச்சு விடக்கூடிய காலகட்டம். இந்த சனி வக்கரம் என்பது நவம்பர் மாதம் 20 தேதி வரை இருக்கிறது. புத்திசாலித்தனமாக காய்களை நகர்த்துங்கள். உங்களுக்கு அந்த பார்வை பரிவர்த்தனை என்பது தொழில் மற்றும் லாபம் மற்றும் உத்தியோகம் மற்றும் பாக்கியம் அனைத்தையுமே பூரணமாக கொடுக்கும். உங்களது பலவிதமான பிரச்சனைகளை நீங்கள் இந்த காலகட்டங்களில், இந்த ஆவணி மாதங்களில் தீர்த்து கொள்ளலாம். பல புதிய வாய்ப்புகளும், அதன் மூலம் வெற்றி என்பதும், அதன் மூலம் ஒரு அங்கீகாரம் என்பதும் வரும். ராசியில் ராகு என்பது குரு வீட்டில் இருக்கக்கூடிய ராகு. சில நேரங்களில் இந்த ராகு என்பது பிடிவாதத்தையும் கொடுக்கும். உங்களது குடும்ப உறுப்பினர்களோ அல்லது உங்களது வாடிக்கையாளர்களிடமோ அந்த பிடிவாதத்தை நீங்கள் விட்டு கொடுத்து விடுங்கள். ஆனால் உங்களது முயற்சிகளில், உங்களது தீவிரத்தில், உங்களது பணிகளில், உங்களது வெற்றியில் அந்த பிடிவாதத்தை நீங்கள் மெருகேற்றிக் கொள்ளுங்கள். மேலும் சாதிக்கக்கூடிய காலகட்டம். ராசியில் இருக்கக்கூடிய ராகு என்ற கிரகத்துக்கு நீங்கள் வெள்ளி, ஞாயிறு, செவ்வாய்க்கிழமைகளில் துர்கா வழிபாடு செய்யுங்கள். 7.5 சனி என்பதால் சனிக்கிழமைகளில் நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றி மாதமாக இருக்கிறது. மேலும் பலவிதமான தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது.
இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல வெற்றி மாதமாக இருக்கிறது. நாம் பலன்களை மேலோட்டமாக பலன்களாக சொல்லாமல் ஜோதிட நுணுக்கங்களை எடுத்து கூறுவது என்பது ஒரு உயர்நிலை புரிதல் ஏற்பட வேண்டும் என்பதுதான். இந்த பலன்கள் என்பது கோச்சார ரீதியாக கொடுக்கப்பட்டுள்ளது. உங்களது ஜனனகால ஜாதகத்தில் உள்ள தசாபுத்திகள் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த பலன்கள் மேலும் உங்களுக்கு விஸ்தாரம் அடையும். குறிப்பாக உங்களது ஜனனகால ஜாதகத்தில் சனி வக்கரம் என்றால் கோச்சாரத்தில் இந்த சனி வக்கரம் என்பது அதன் பலன்களை மேலும் மேம்படுத்தி கொடுக்கும். இந்த பதிவை உங்களது நட்புகளுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மேலும் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். நன்றி.